நாமக்கல் அருகே மயானத்தில் எரிந்த நிலையில் 6 மண்டை ஓடுகள் கண்டறியப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, மனித எலும்புகளும் அங்கு கிடந்திருக்கிறது, 6 மண்டை ஓடுகளும் கிடந்திருக்கிறது. அது யாருடையது என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? முதற்கட்ட விசாரணையின் நிலவரம் என்ன? இந்த சம்பவமானது நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம் அடுத்த கோவிந்தம்பாளையத்தில் உள்ள மயானத்தில் தான் 6 மண்டையோடுகள் எரிந்த நிலையும், அதோடு மட்டுமில்லாமல் மனித உடல்கள் பாகங்கள் எலும்புகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கோவிந்தம்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி ஒருவர் என்று இறந்த நிலையில் அந்த மயானத்தை சுத்தம் செய்வதற்காக அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்களும் உறவினர்களும் அங்கு சென்று மயானத்தை சுத்தம் செய்ய முற்பட்ட போது அந்த மயானத்தின் ஒரு பகுதியில் 6 மண்டையோடுகள் எரிந்த நிலையிலும், அதோடு மட்டுமில்லாமல் எலும்புகளும் கிடைக்கப்பட்டன. அது உடல் பாகங்கள் எதுவும் இல்லாமல் மண்டைய ஓடுகள் மட்டுமே இருக்கின்றன. அதாவது இதில் என்ன சந்தேகங்கள் எழுகின்றன, மாந்திரிகம் செய்ய இங்கு யாராவது மாந்திரிகம் செய்தார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. அவர்களுக்கு 6 மண்டை ஓடுகள் எப்படி கிடைத்தன என்பது குறித்தும் பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கு காணக்கூடிய சில காட்சிகளும் மேலும் பல சந்தேகங்கள் இருக்கு. ஏனென்றால் காவல்துறை உடல் கூராய்வு செய்யும் பொழுது, அதாவது கொலை விபத்து சம்பவம் நடக்கும் போது உடல் கூராய்வு முடித்து உடல் பாகங்களை பரிசோதனைக்காக, ஆய்வகத்தில் பரிசோதனைக்காக அந்த உடல் பாகங்களை கண்ணாடி குடுவில் பதப்படுத்தி அதனை ஹைதராபாத்தில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கண்ணாடி குடுவிகளும் பாட்டில்களும் அந்த எரிக்கப்பட்ட இடத்தில் கிடைக்கின்றன. அதனால் இது வேறு யாராவது கொண்டு அந்த உடல்களை, அந்த பாகங்களை எரித்தார்களா, இந்த மாந்திரியத்திற்காக இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்றதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்றிருக்கு. சம்பவ இடத்தில் சற்று முன் நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் பேசி விசாரணை நடத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தடயவியல் நிருபர்களும் அதாவது இந்த மண்டை ஓடுகள் எந்த வயது உடையது, எங்கு காணாமல் போனது என்பது குறித்தும் ஆய்வு செய்யலாம். அதன் பின்னரே முழுமையான விவரங்கள் தெரியவரும். 6 மண்டை ஓடுகள் எங்கே இருந்து கிடைக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் துரைசாமி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.